Welcome to my channel, my subscriber, thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours, work at your just share and publish content, simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible, earning daily income with the instant payment. Start from day one. Send your name and qualification 9994104116. Tamil Nadu based company SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாம் ஆசையாய் விலை கொடுத்து வாங்கி வைத்துள்ள அரிசி பருப்பு வகைகள் குண்டு குண்டாய் வண்டு வரும்போது ஏன் நமக்கு வயிற்றெரிச்சலாய் இருக்கிறது, ஏன்? வாங்க பார்க்கலாம். அடடா, மழை பெய்யுதே என்று ஜன்னல் ஓரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பது மனசுக்கு என்னவோ இதமாக தான் இருக்கும். ஆனால் அப்படியே சமையலறை பக்கம் போனால் இல்லத்தரசிகளுக்கு தலைவலி ஆரம்பித்துவிடும். காரணம், இந்த ஈரப்பதமான வானிலை. நாம் ஆசையாய் விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கும் பாசுமதி அரிசியிலும் துவரம் பருப்பிலும் கருப்பாக வண்டுகள் மொய்ப்பதை பார்த்தால் யாருக்குத்தான் வயிறு எரியாது? ஒரு முறை வண்டு வைத்து விட்டால் அந்த பொருள்களை சுத்தம் செய்வதே பெரும்பாடு. சில சமயம் தூக்கி போடும் நிலைமை கூட வரும். ஆனால் கவலைப்படாதீர்கள், நம் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கும் சாதாரண பொருட்களை வைத்து இந்த பூச்சிகளும் ஒரு நாளும் நுழைய முடியாதபடி செக் போட் வைக்கலாம். அது எப்படி? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பூச்சிகளின் முதல் எதிரி சூரிய வெளிச்சம். மழைக்காலத்தில் எப்போதாவது வெயில் எட்டி பார்க்கும். அந்த கேப்பில் வண்டு வந்து அரிசியையோ அல்லது பருப்பையோ ஒரு பெரிய தாம்பூலத்தில் கொட்டி நல்ல வெயில் காய வையுங்கள். அந்த சூட்டில் புழுக்கள் தானாகவே செத்துவிடும் அல்லது ஓடிவிடும். அதேபோல் மளிகை பொருட்களை சில்வர் டப்பாக்களில் வைப்பதை விட காற்று புகாத கண்ணாடி பாட்டில்கள் அல்லது கடினமான பிளாஸ்டிக் டப்பாக்கள் போட்டு இறுக்கமாக மூடி வைப்பது ரொம்ப முக்கியம். நமது பாரம்பரியத்தில் மஞ்சள் இல்லாத இடமே இல்லை. துவரம்பருப்பு, கடலை பருப்பு போன்றவற்றை டப்பாவில் கொட்டும் முன்பு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை தூவி விடலாம் அல்லது விளக்கெண்ணெய் சில துளிகள் விட்டு விசறி வைக்கலாம். மஞ்சள் நெடி பூச்சிகளுக்கு பிடிக்காது. அதே போல் அரிசி மூட்டை அல்லது அரிசி ட்ரம்மில் நன்கு காய்ந்த வேப்பிலைகளை உருவி போட்டு வையுங்கள். வேப்பிலையின் கசப்புத்தன்மையும் வாசனையும் வண்டுகளை அண்டவே விடாது. இது கிராமத்தில் என்றும் கடைபிடிக்கும் ஒரு டெக்னிக்கல். பூச்சிகளுக்கு காரணமான வாசனையும் ஆகாது. அதனால் பருப்பு டப்பாக்களில் 4-5 காய்ந்த மிளகாயை காம்பு கில்லாமல் அப்படியே போட்டு வைக்கலாம். மிளகாய் நெடிக்கு வண்டு வராது. அதேபோல் பிரியாணிக்கு பயன்படுத்தும் பிரிஞ்சி இலை, லவங்கம் ஆகியவற்றை போட்டு வைக்கலாம். இந்த மசாலா வாசனை நமக்கு கமகமவென்று இருக்கும். ஆனால் பூச்சிகளுக்கு அது அலர்ஜி. இன்னொரு சூப்பர் ஐடியா, பூண்டு பற்களை தோலுரிக்காமல் அப்படியே அரிசி அல்லது பருப்புகள் புதைத்து வைப்பது. பூண்டின் காரணமாக மனம் பூச்சிகளை விரட்டும். ஆனால் பூண்டு காய்ந்து போனால் அவ்வப்போது மாற்ற வேண்டும். இது பலருக்கு தெரியாது. ஒரு டிப்ஸ், தீப்பெட்டியில் மருந்து இருக்கும். அதில் கந்தகம் உள்ளது. இந்த பூச்சிகளுக்கு கந்தகத்தின் வாசனை சுத்தமாக பிடிக்காது. எனவே ஒரு தீப்பெட்டியை அப்படியே பருப்பு டப்பாவில் போட்டு வையுங்கள். இது சிறப்பாக வேலை செய்யும் ஒரு வழிமுறை. மழைக்காலம் முடியும் வரை கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் போதும். ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து வாங்கிய மளிகை பொருட்களை வீணாக்காமல் பாதுகாக்கலாம். தீப்பெட்டி, இது பலருக்கு தெரியாத ஒரு டிப்ஸ். தீப்பெட்டியில் மருந்து இருக்கும். அதில் கந்தகம் உள்ளது. இந்த பூச்சிகளுக்கு கந்தகத்தின் வாசனை சுத்தமாக பிடிக்காது. எனவே ஒரு தீப்பெட்டியை அப்படியே பருப்பு டப்பாவில் போட்டு வையுங்கள். இது விசித்திரமாக தோன்றினாலும் மிக சிறப்பாக வேலை செய்யும் ஒரு வழிமுறை. மழைக்காலம் முடியும் வரை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து வாங்கிய மளிகை பொருளை வீணாக்காமல் பாதுகாக்கலாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.